வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான தத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் ஆரோக்கியத்தை பத்தி மட்டும் பேசல, மனித இனத்தோட பரிணாம வளர்ச்சி, ஏன் நம்மளோட இறுதி இலக்கு என்னங்கறத பத்தி கூட ஒரு தீவிரமான பார்வையை முன்வைக்குது. ஆரம்பமே அதிரடியா இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற ஒரு பழக்கம், அதாவது 3 வேளை சாப்பிடுறது, அதுதான் நம்ம நோய்களுக்கு காரணம், நம்ம அழிவுக்கே காரணம்னு இந்த தத்துவம் சொல்லுது. இது என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த தத்துவத்தோட ஆரம்பமே ஒரு அதிர்ச்சியான நோய் அறிதலோட தான் தொடங்குது. அதாவது நம்மளோட நவீன வாழ்க்கை முறை தான் நம்மள தவிர்க்கவே முடியாத நோய்கள்ங்கிற ஒரு பாதையில கூட்டிட்டு போகுதுன்னு இது வாதிடுது. நம்ம பொதுவா நோய்னா கிருமி, வைரஸ் இல்லனா நம்ம ஜீன்ஸ் பத்தி யோசிப்போம் இல்லையா? ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் காரணமே இல்ல, பிரச்சனை முழுக்க நம்ம உடம்புக்குள்ள, குறிப்பா நம்ம ரத்தமும் பெருங்குடலும் அசுத்தமாகறதுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, இந்த தத்துவம் நம்ம முன்னாடி 2 பாதைகளை வைக்குது. ஒன்னு, நாம தினமும் செய்யற தவறுகளால உருவாகிற கெட்டுப்போன உடல் பாதை. இட்லி மாதிரி பசைத்தன்மை இருக்கிற உணவுகள் இதை இன்னும் மோசமாக்குமாம். இன்னொரு பக்கம், எந்த நோயையும் ஜெயிச்சு நம்ம பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கே நம்மள கூட்டிட்டு போற சுத்திகரிக்கப்பட்ட உடல் பாதை. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு இது. சரி, இந்த உடல் கெட்டுப்போச்சுன்னு சொல்றாங்களே, அதோட அறிகுறிகள் என்ன? அதுதாங்க இப்ப நம்மள பயமுறுத்துற பெரிய நோய்கள். கேன்சர், டயபெட்டிஸ், கிட்னி ஃபெயிலியர், இது எல்லாமே அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற சீரழிவோட வெளிப்பாடுதான் இந்த தத்துவம் சொல்லுது. இது நவீன மருத்துவத்தின் மேல வைக்கப்படுற ஒரு பெரிய விமர்சனம். மருந்துங்கிறது ஒரு யமன் மாதிரி, அப்போதைக்கு நோயோட அறிகுறியை மட்டும் மறைச்சு உள்ளுக்குள்ள நோயை இன்னும் வளர விடுதுன்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு உண்மையான தீர்வு தான் என்ன? அதுக்கு தான் நம்ம அடுத்த பகுதிக்கு போகணும். பிரச்சனைய பத்தி நிறைய பார்த்துட்டோம், இப்ப தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இங்க சொல்லப்படுற தீர்வு ஏதோ மாத்திரை மருந்து மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் இல்ல. இது நம்ம மனித இனத்தோட பரிணாம வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு சொல்றாங்க. யோகான்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? உடற்பயிற்சி, ஆசனம், மூச்சு பயிற்சி, அப்படித்தானே? ஆனா இங்க பாருங்க, இந்த தத்துவம் யோகாவுக்கு ஒரு முற்றிலும் புதிய அர்த்தத்தை கொடுக்குது. இது வெறும் எக்ஸசைஸ் இல்ல, இது ஒரு பரிணாம அறிவியல். நம்மள நோய்கள்ல இருந்து காப்பாத்தி இந்த பூமியையே தாண்டி நம்மள வாழ வைக்கிற ஒரு அறிவியல்னு சொல்றாங்க. நமக்கு 6ஆம் அறிவு இருக்கு, பகுத்தறிவு. ஆனா இந்த அறிவியல் ஒரு படி மேல போய் 7ஆம் அறிவுன்னு ஒன்னு திறக்குமா. இது நம்மளோட பகுத்தறிவையும் தாண்டின ஒரு நுண்ணறிவு. மனித இனத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இது ரொம்ப அவசியம்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது சா வெங்கடேஷன்ங்கிற ஒரு சிவில் இன்ஜினியர் மற்றும் விண்வெளி விஞ்ஞானின்னு இந்த மூலம் குறிப்பிடுது. சரி, இந்த 7ஆம் அறிவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இத வச்சு ஒரு நோய்பட்ட உடலை எப்படி சரி பண்றது? அதான் அடுத்த கேள்வி. ஓகே, இப்போ அந்த சுத்திகரிக்கப்பட்ட நிலையை எப்படி அடையறதுன்னு பார்க்கலாம். குறிப்பா ரொம்ப தீவிரமான நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன வழி? இதுக்கு இந்த தத்துவம் சொல்ற வழிமுறை கொஞ்சம் தீவிரமானதுதான். இங்க பாருங்க, இந்த சுத்திகரிப்பு முறை எப்படி நடக்குதுன்னு. முதல்ல உடலை முழு ஓய்வுல, அதாவது ஒரு கோமா நிலை மாதிரி கொண்டு போறாங்க. சாப்பாட்டுக்கு பதிலா நெய் கலந்த பீட்ரூட் ஜூஸ் மட்டும்தான். பேசுறது, அசைறது கூட இல்லாம உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்க ஒரு அமைதி நிலைக்கு போகுது. இந்த மாதிரி 2-3 மாசம் செஞ்சா உடல் முழுசா சுத்தமாகி நோயாளி குணமடைஞ்சிடுவாங்கன்னு சொல்லப்படுது. இவ்வளோ கஷ்டமான ஒரு முறையை ஏன் பின்பற்றணும்? அதுக்கு காரணம் இதோட இறுதியான பலன், அதாவது உங்க ரத்தத்தையும் குடலையும் முழுசா சுத்தப்படுத்துறது. அப்படி செஞ்சிட்டா உங்க உடம்பால எந்த ஒரு நோயையும் எதிர்க்க முடியுங்கிறது தான் இந்த தத்துவத்தோட வாக்குறுதி. இது ஒரு முழுமையான நோய் எதிர்ப்பு சக்தி. சரி, உடம்ப சுத்தப்படுத்தியாச்சு, ஆரோக்கியமா இருக்கும், இதோட முடிஞ்சுதா? இல்ல, இங்கேதான் கதை ஒரு பெரிய திருப்பு முனையை எடுக்குது. நம்மளோட தனிப்பட்ட ஆரோக்கியங்கிறது ஒரு பெரிய இலக்கோட முதல் படிதான் இந்த தத்துவம் சொல்லுது. அந்த பெரிய இலக்கு என்னன்னு பார்க்கலாமா? இந்த கூற்ற பாருங்க. பூமி நிரந்தரம் இல்ல. டைனோசார்கள் தங்களோட அறிவை பயன்படுத்தி இந்த கிரகத்தை விட்டு வெளியே போகாததால அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுது. திடீர்னு நம்மளோட பார்வை தனிப்பட்ட ஆரோக்கியத்துல இருந்து ஒட்டுமொத்த மனித இனத்தோட தலைவிதிக்கு மாறுது. அப்போ அந்த 7ஆம் அறிவு, அந்த உடல் சுத்திகரிப்பு, இதுக்கெல்லாம் உண்மையான நோக்கம் என்ன? அதுதான் இது. மனித இனம் விண்வெளியில குடியேறணும். அதுக்கு நம்மள தயார்படுத்துறது தான் இந்த தத்துவத்தோட உச்சகட்ட இலக்கு. சும்மா ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம இனத்தையே காப்பாத்தணும்னா நாம இந்த பூமியை விட்டு வெளியே போகணும்னு சொல்லுது. சரி, ஏன் நாம விண்வெளிக்கு போகணும்? அதுக்கு சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. பூமியோட வளங்கள் ஒரு நாள் தீர்ந்துடும். இந்த கிரகம் நிலையானது இல்ல. உண்மையான செல்வம் எல்லாம் விண்வெளியில தான் இருக்கு. அதனால நம்மளோட எதிர்காலம் இந்த ஒரு கிரகத்துல மட்டும் இல்ல. அந்த விண்வெளியில வாழ்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் அந்த 7ஆம் அறிவு தான் சாவின்னு இந்த தத்துவம் அடிச்சு சொல்லுது. அப்போ கடைசியா நாம இந்த ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை முடிக்கிறோம்.
மனித இனத்தோட உயிர் வாழ்வு வெளியில இருக்கிற விண்வெளியை நம்பியிருக்கா இல்ல நமக்குள்ளேயே இருக்கிற நம்ம உடலை சுத்தப்படுத்துறத நம்பியிருக்கா? யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இல்லையா?